ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரோஸ் செடிகள் வந்து எதனால் காஞ்சு போக தான் பார்க்க போகிறோம். இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் எல்லா விதமான பூச்செடிக்கும் ஆக்சுவலாக அப்ளை பண்ணலாம். பொதுவாக வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு வரோம்னா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா அதில் இருக்க மொட்டுகள் மட்டும் சிலருக்கு வந்து பூக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரோஸ் செடி வந்து வளரவே மாட்டேங்குது. புதுசாக ஒரு இலை வரது எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற இலைகளே கொஞ்சம் தான் பழுத்து கீழே வந்து கடைசியாக ரோஸ் செடி செத்து போயிடுது. இது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து செடிகள் நல்லா வளருது, ஒரு 6 months 7 months நல்லா வளருது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி குறைஞ்சு இன்னும் ஒரு 3 மாசத்துலயே வந்து செடி வந்து செத்து போற நிலைமைக்கு போயிருது. ஸோ மூணாவது ரீசன் பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, செடிகள்ல நிறைய கிளைகளே கிளம்புதுங்க, ஆனா வந்து பூக்களே பூக்க மாட்டேங்குது, இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஸோ இந்த 3 ரீசனுக்கான ஒரே சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து நீங்க எதுவுமே ஒரு ப்ரிப்பேர் பண்ணி எதுவுமே ஊத்துற மாதிரிலாம் இருக்காது. நம்ம ரெகுலரா பண்றத சின்ன ஒரு மானிட்டரிங் பண்ணாலே போதும், இதெல்லாம் நீங்க எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த புதுசா வாங்கிட்ட ரோஸ் செடிகள் வந்து சீக்கிரமா காயுது, இதுக்கு என்ன ரீசன்? ஸோ இதுக்கான முதல் ரீசன் என்ன? ஓவர் வாட்டரிங் தாங்க. அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா எப்பேற்பட்ட செடி இருந்தாலும் உங்களுக்கு வந்து செத்துரும். முக்கியமாக ரோஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டருக்கு வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவ்ங்க. நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து உடனே பழுத்து போக ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சிம்டம். இதை நீங்கள் கவனிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக இலை கொட்டிடும். இலை கொட்டினதுக்கப்புறம் ஸ்டெம் வந்து கருக ஆரம்பிக்கும். அதனால இலை பழுக்கும் போதே நீங்கள் வந்து உஷாராயிடணும். ஸோ புது ரோஸ் செடிகள் நீங்கள் வந்து நல்ல பாட் மிக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணுற பாட் மிக்ஸில் நம்ம வந்து இப்போலாம் நிறைய வந்து தேங்காய் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து வெஜிடபிள்ஸ்க்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான பாட்டிங் மிக்ஸுங்க. ஆனால் இப்போலாம் நம்மளோட மண்கடையில் காயப்பத்து அதிகமாக இருக்கனால இது வந்து ரோஸ் செடிக்கு ரொம்ப செட் ஆகாது. ஏன்னா காயப்பத்து வந்து அதிகமான தண்ணி வந்து உறிஞ்சி வச்சுக்கும். வெஜிடபிள்ஸ் பிளான்ட் வந்து வளர வளர அந்த வேர் கீழே இருக்கும். ஆனால் நம்ம வாங்கிட்டு ரோஸ் செடியோட கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 6 inch கிட்ட ஹைட் இருக்கும். ஸோ அதை நம்ம தொட்டியில் வைக்கும் போதே வந்து தொட்டியோட பாட்டம் வரைக்குமே வந்து ஆக்சுவலாக அந்த ரோஸோட வேர் வந்து போயிடும். ஸோ அப்போ வந்து காயப்பத்து வந்து நம்ம கீழே அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஈரம் வந்து அந்த வேர்ல வந்து ஈஸியாக வந்து அழுக வச்சிருது. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து வாங்கிட்டு வந்த புது செடிகள் வாங்கிட்டு வந்த ஒரே வாரத்துலேருந்து நிறைய பேர் செத்து போயிட முதல் காரணம் இதாங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பீரியாடிக் வாட்டர் டைம் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது. அதாவது நான் வந்து ரெகுலராக காலைல ஊற்றுவேன், இல்லை ரெகுலராக ஈவினிங் ஊற்றுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. ஏன்னா ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எப்போ தண்ணி இல்லையோ நீங்கள் அப்போ தண்ணி கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரெகுலராக காலைல ஊற்றுறீங்கன்னா காலையில் இப்போ ரோஸ் செடி ஈரப்பதத்தோடு இருக்குன்னா நீங்கள் அப்போ தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மீறி நீங்கள் ஊற்றினீங்கன்னா அந்த ஓவர் வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூட்டை வந்து அழுக வச்சிரும். ஸோ அதனால எப்போலாம் அந்த மண்ணு காயுதோ அப்போ மட்டும் ஊற்றுங்க. அண்ட் நீங்கள் வந்து பாட்டிங் மிக்ஸில் எப்பவுமே வந்து மண் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காயர் பற்றி யூஸ் பண்ணுறதுனால ஒரு 1 inch வரைக்கும் மேலே ஈஸியாக வந்து காஞ்சி தான் கிடக்கும். நீங்கள் ரோஸ் செடி வந்து இப்போ உங்களுக்கு இலையெல்லாம் பழுக்க ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 3 inch வரைக்கும் அந்த மண் வந்து கிளறி பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 inch நல்லா காஞ்சி தான் இருக்கும் பார்க்கும் போது. ஆனால் உள்ளே போக போக அந்த மண் சாயில் பார்த்தீங்கன்னா உள்ள ஈரமாயிட்டே போகும். ஒரு கட்டத்தில் நீங்கள் எடுத்து அப்படி பிழிஞ்சிங்கன்னா தண்ணி ஊற்றுற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அந்த செடி வந்து அடுத்த ஒரே வாரத்தில் ஈஸியாக செத்து போயிடும். அதுவும் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு மழை வர பெய்யறதுனால சீக்கிரமே செடி இறந்தே போயிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓவர் வாட்டரிங் இஷ்யூ கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. ரோஸ் செடிக்கு எப்போ தண்ணி தேவைப்படுதோ அப்போ நீங்கள் ஊற்றுங்க. இது செஞ்சாலே நீங்கள் புதுசாக வாங்கிட்ட செடிகளை ஈஸியாக காப்பாற்றிடலாம். ஸோ அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து நிறைய ரோஸ் செடிகள்லாம் நம்ம விதமாக வளர்த்துருப்போங்க. ஆனால் வந்து எந்த ரோஸ் செடியுமே நமக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே நின்றதே கிடையாது. நீங்களே உங்களுக்கு கேட்டு பாருங்க, உங்களுக்கு கடைசியாக எந்த ரோஸ் செடி எவ்வளோ நாள் வளர்த்தீங்கன்ட்டு. ஸோ ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 year மேலே ஈஸியாக வளர்க்கலாங்க. சிலர் வந்து 5 வருஷம் கூட வளர்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் டைம் பிளான்ட் தான் ரோஸ் பிளான்ட்லாம். ஆனால் நமக்கு ஏன் மாடி தோட்டத்தில் வைக்கும்போது சீக்கிரம் காயுதுன்னா அதோட பாட்டிங் சைஸ் தாங்க. நீங்கள் வந்து ஒரு பாட் மிக்ஸ் தயார் பண்ணி அதில் பிளான்ட்லாம் வச்சுட்டு அந்த பிளான்ட் வந்து ஆரம்பத்துலேருந்து நல்லா வளர்ந்துட்டே வரும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னதான் ரெகுலராக உரம் கொடுத்துட்டு வந்தாலும் இல்லை நல்லா ஃபர்டிலைசர்லாம் கொடுத்துட்டு வந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து அப்படியே ஸ்டண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலையோட சைஸ் எல்லாம் குறையும், இல்லை இலையோட ஃப்ரெஷ்னஸ் வந்து குறையும். அதுக்கப்புறம் பூக்களே பூக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலைகள் கொட்டி அந்த ஸ்டெம் வந்து காய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது என்ன ரீசன்னா செடிக்கு வந்து வேருக்கு போகிறதுக்கு இடம் கிடையாது, பாட் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எய்தர் உங்ககிட்ட ஒரு பெரிய பாட் இருக்குன்னா நீங்கள் அந்த பெரிய பாட்டில் ஷிஃப்ட் பண்ணலாம். ரெண்டு இல்லை எனக்கு அந்த பாட் இல்லை, நான் இதே பாட் தான் வந்து யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த செடியை வந்து வேரோட எடுத்துட்டு அந்த வேரில் இருக்க மண்ணை வந்து தட்டி எடுத்துருங்க. உங்களுக்கு ரோஸ் செடி ஒன்றும் ஆகாது, நீங்கள் மண்ணை மட்டும் தட்டி எடுங்க. சில சமயம் அந்த வேரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதாவது அழுகி போன வேர்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் புதுசாக பாட் மிக்ஸ் தயார் பண்ணுங்க. தயார் பண்ணதுக்கப்புறம் அந்த மறுபடியும் அதே பாட்டை ரீஃபில் பண்ணுங்க. ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டை வந்து நீங்கள் வெயிலில் வைக்கக்கூடாது, ஒரு நார்மல் நல்ல ஷேடில் வச்சுருங்க. ஒரு 1 week அப்புறம் அதில் புதுசாக கொஞ்சம் துளிர் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஒரு 2 இலை வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ நார்மலாக அங்கே எடுத்துன்னு வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த ரோஸ் செடி வந்து நல்ல க்ரோத் கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஒரு செடி வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும்போது நீங்கள் அது ரெகுலராக ஃபர்டிலைஸ் கொடுத்துட்டே வரீங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது க்ரோத் வந்து ஸ்டண்ட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணணும். அதாவது வேர்லாம் நல்லா ஃபுல் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இதை ரீபாட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் செடி வந்து நல்ல லாங் லைஃப் வரும். நீங்கள் மறுபடியும் ஒன் சைன் போய் வாங்குற மாதிரி இருக்காது. ஸோ அடுத்த பிரச்சனை என்னன்னா, நமக்கு வந்து செடிகள் வந்து நல்ல கிளைகளே கிளம்பி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். ஆனால் வந்து அந்த மொட்டுகளே பார்க்க முடியாது. கிளைகள் நல்லா நீட்டமாக போய்கிட்டு இருக்கும், செடியும் நல்லா பெருசாக வளரும். ஆனால் பூக்களே வந்து பூக்காமல் இருக்கும். ஸோ இதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, நம்ம இப்போ வாங்குற செடி எல்லாமே ஒட்டு போட்டு வர செடிகள். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லோ டேப் வச்சு சுற்றிருப்பாங்க. கீழே இருக்கிறது ஒரு செடி, மேலே இருக்கிறது ஒரு செடி. ஓகேங்களா? நம்ம மேலே இருக்க செடி தான் நம்ம வளர்க்கணும், கீழே இருக்கிறத வளர்க்க விடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே இருக்கிற ரோஸ் செடி வந்து அதாவது அந்த வேர்லேருந்து புதுசாக ஒன்று கிளம்புங்க, துளிர் மாதிரி கிளம்பும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக ஒரு கிளை வருது அதுவும் நல்லா வளரட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் அந்த கிளை என்னன்னா, அது வந்து ஒரு வேர் செடி, அது வந்து உங்களுக்கு பூக்கவே பூக்காது. அந்த செடி நீங்கள் வளர விட்டுட்டீங்கன்னா மேலே இருக்க அந்த பூக்கிற செடி வந்து செத்து போயிடும். ஏன்னா இப்போ அந்த செடி நீங்கள் எப்படி கண்டுபிடிங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த செடியோட இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இலைகள் இருக்கும். ஒரு ஒரு இலையை நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அது வந்து 7 இலைகள் இருந்ததுன்னா அந்த கிளையை வந்து ஆண் கிளைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆண் கிளை வந்து உங்களுக்கு பூக்கவே பூக்காது. பூக்கிற கிளைகளை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த பூக்கிற கிளைகளில் உங்களுக்கு வந்து 5 இலை இருக்கும், இல்லை 3 இலை தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து பெண் இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த மாதிரி கீழேருந்து வர கிளைகளை நீங்கள் அப்பயே நீங்கள் வெட்டி போட்டுருணும். வளர வெட்டிட்டீங்கன்னா மேலே இருக்க செடி வந்து கம்ப்ளீட்டாக செத்து போயிடும். அதை வந்து நம்ம ரிவைவே பண்ண முடியாது, மறுபடியும் காப்பாற்றிலாம் கொண்டு வர முடியாது. போனது தான். அண்ட் இன்னொரு லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா, அவங்க ரோஸ் செடிகளுக்கு ரொம்ப ஃபர்டிலைசர்ஸ் அள்ளி கொடுக்காதீங்க. முக்கியமாக நம்ம வாங்கிட்டு வரும்போதே வந்து நமக்கு நிறைய ஃபர்டிலைசர் வந்து கடைக்காரங்களே கொடுத்து விட்ருவாங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பூக்கள் நல்லா பெரிய பெரிய பூக்களாக வரும்ட்டு. அந்த மாதிரி ஃபர்டிலைசர்லாம் நீங்கள் ஆரம்பத்திலே உங்கள் செடிகளுக்கு கொடுத்துறாதீங்க. ஏன்னா நம்ம பாட் மிக்ஸ் வந்து நிறைய மண்புழு உரம் அப்புறம் இல்லைன்னா மாட்டு எல்லாம் சேர்த்துருப்போம். ஸோ அதுவே வந்து போதும் தான். வச்ச ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரத்துக்கு அப்புறம் முதல்ல அந்த செடி வந்து கொஞ்சம் செட் ஆகட்டும். செட் ஆகி நல்லா கொஞ்சம் இலைகள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன் டைம் பூ பூத்ததுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த உரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சரியா இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஓவர் டோஸ் ஆகி செடிகள் வந்து செத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லா ரீசன்ஸும் நான் கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இதில் இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை எனக்கு இதில் இந்த செடியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட்ல இருந்து போடுங்க. நான் அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னன்னு தேடி பார்த்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.